வணக்கம். ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, இங்க இறங்கும் போதெல்லாம் ஆளுநராக தான் உங்களை சந்திச்சிருக்கேன். இப்போ முழு நேர அரசியல்வாதியா சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி, பல மடங்கு மகிழ்ச்சி. அதான் முதல்ல மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தேர்தல் சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது. பெரிய தேர்தல் திருவிழாவை நடத்தி முடித்ததற்கு நாம் தேர்தல் ஆணையத்திற்கு பாராட்டை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் பல லட்சம் வாக்காளர்களின் வாக்குகள் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக வேதனையான உண்மை. இதை தேர்தல் கமிஷன் சற்று தீவிரமாக எடுத்து பரிசீலனை செய்ய வேண்டும். நாம தேர்தலில் இவங்க வாக்குகள் எல்லாம் இல்ல, பட்டியலில் இல்ல அப்படின்னு அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் சில இடங்களில் வேறு இடத்தில் பாகத்தில் இருந்தது, இல்லனா அடுத்த தேர்தலில் தான் சரி செய்ய முடியும் அப்படின்ற தகவல் உண்மையிலேயே நமக்கு வருத்தத்தை அளிக்கிறது. ஏனென்றால் ஒரு தேர்தலில் வாக்களிப்பது என்பது அவர்களின் உரிமை. அந்த உரிமை அவர்கள் கையில் அடையாள அட்டை வைத்திருந்த போது கூட மறுக்கப்பட்டிருக்கிறது. கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தேர்தல் ஆணையம் கண்காணித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. மாநில தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக நகராட்சி ஊழியர்களிடம் சில பணிகளை கொடுத்ததனால் அவர்கள் அதை சரியாக சரிபார்க்க முடியவில்லை என்ற ஒரு தகவலும் வருகிறது. அதனால் இதை இன்னும் தீவிரமாக எடுத்திருக்க வேண்டும். ஒரு வாக்காளருக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டால் கூட அது ஜனநாயகத்தில் சரியில்லை என்பதுதான் எங்களது வாதம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஒன்றிணைந்த வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான திட்டம் என்பதுதான் அவரது தாரக மந்திரம். அதனால் அவர் என்றுமே சிறுபான்மை மக்களை வேறுமைப்படுத்தி பார்த்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 10 கோடி இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கியதில் குறிப்பிட்ட சதவீதம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அது கிடைத்திருக்கிறது. அதே போல உடல் நலத்தை பாதுகாக்கும் ஆயுஷ்மான் என்ற பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கூட எல்லோருமே தான் பலனடைந்திருக்கிறார்கள். இதில் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால்தான் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற ஒரு தாரக மந்திரத்தை 10 ஆண்டு காலமாக சொல்லி வருகிறார். ஆனால் காங்கிரஸ் இந்த நாட்டை ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஆண்ட பின்பும் சிறுபான்மையின மக்களின் வாழ்வாதாரத்தை அடித்தட்டிலேயே வைத்திருந்து அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். 2006 பேசிய மன்மோகன் சிங் இந்த நாட்டின் சொத்தில் சிறுபான்மையினருக்கு முதல் உரிமை இருக்கிறது என்று பேச்சளவில் சொல்லிவிட்டு எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட வேற்றுமையை அவர்கள் விதைத்துவிட்டு எந்த விதத்திலும் அவர்கள் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள், ஏன் நாங்கள் போட்டி போட்ட தொகுதிகளில் கூட இஸ்லாமிய பெண்கள் முழு ஆதரவை தெரிவித்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு முத்தலாக்கிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்ணுரிமை என்று பேசுகிறார்கள், இன்று அண்ணன் ஸ்டாலினும் பேசுகிறார். ஆனால் அவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரைக்கு போக முடியாது என்ற உரிமையை கூட மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் பெண்கள் ஹஜ் யாத்திரைக்கு தனியாக கூட போய் வர முடியும், அது விசா சரியாக அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற தளர்வுகளையும் ஏற்படுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அலிகார் யூனிவர்சிட்டியில இதுவரைக்கும் பெண்கள் இஸ்லாமிய சகோதரிகள் யாரும் வைஸ் சான்சலரா நியமிக்கப்படவில்லை, அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக எல்லா விதத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு உயர்வை தருகின்ற பிரதமரை ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருப்பதைப் போலவே ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி ஏதோ இவர்கள் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாவலர்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல விளைகிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஊடுருவல்காரர்கள், அவர்களிடம் நம் சொத்து பறிபோகிவிடக் கூடாது என்பதைத்தான் அவர் தெளிவாக சொன்னார். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து பல பேர் ஊடுருவி இருக்கிறார்கள். ஏன் மேற்கு வங்கத்தில்
ஒரு கோடி பேருக்கு மேல அவர்கள் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த மாநில அரசு ரேஷன் கார்டு வரைக்கும் கொடுத்து வைத்திருப்பதனால் அந்த பகுதி மக்கள், நம் மக்கள், நாட்டு மக்களின் அந்த செல்வங்கள் எல்லாம் பறிபோகிறது என்ற எண்ணத்தில் தான் இதையெல்லாம் சொல்லப்பட்டதே தவிர காங்கிரஸ் வேண்டும் என்றே, இன்னும் சொல்ல போனா அதுக்கு எதிர்த்து சொல்றது கூட ராகுல் காந்தி இங்க இல்ல, எங்க போயிருக்காருன்னே தெரியல, வெளிநாடு போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆக முக்கியமான ஒரு தேர்தல் நடக்கும் போது நாட்டு மக்களோடு நிற்க கூட முடியாத ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை குறை கூறுகிறது என்பதுதான் வேதனை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அனைவருக்குமான வளர்ச்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். 25 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அதே போல கரோனா காலத்தில் அனைவருக்குமே தடுப்பூசி கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட கரோனாவை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை சிறப்பாக எதிர்கொண்டார். அதனால் 45 லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது. ஆக இந்த தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வளர்ச்சிக்கான தேர்தல். அதை வேண்டும் என்றே திசை திருப்பதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. அப்ப நீங்க கேட்கிற கேள்வியில இருந்து அது பிஜேபி வாக்காளர்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், இது வாக்காளர்கள் தான் நம்ம சொல்றோம். அப்ப திமுக அந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதுல அக்கறை இல்லையா? இதுலதான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் முதலமைச்சர் வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்க சந்தேகம். ஏனென்றால் பார்த்து பார்த்து பார்த்து, ஏனென்றால் நான் போட்டியிட்ட 199, 201, 202 தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள். நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? மக்களின் உரிமையை பெற்றுத் தருகிறோம், எங்க உரிமையை விடவே மாட்டோம், நாங்கள் உரிமை எல்லாரும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள், மாநில உரிமையை நாங்கள் மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? இதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்றால் வாக்குரிமை மக்களின் உரிமை. நாளைக்கு மக்களை இங்க ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் நான் கேள்விப்பட்டேன். ஏன் கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை? இதில் உள்நோக்கம் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் ஊழியர்களை வைத்து என்னென்ன மாநில தேர்தல் ஆணையம் தான் அதை சரி செய்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா நான் சொல்ற டி நகர்ல ஏற்கனவே கவுன்சிலர்ல ஓட்டு போட்டவர்கள் 6 மாதத்திற்குள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். வெரிஃபை பண்ண லிஸ்ட் அது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நீங்க ஏன் சும்மா இருக்கிறதை வைத்தே நீங்கள் தான் இதில் காரணமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதுக்கு பதில் சொல்லுங்க. உரிமையை மீட்டெடுக்கிறோம், ஒருவரின் உரிமை பறிக்கப்பட்டால் கூட அது தவறுதானே? கூட்டணி கட்சிகளில் இருந்து முதலமைச்சரிலிருந்து ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள்? அப்பனா இது வேண்டுமென்றே நடத்தப்பட்டது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்பதைத்தான் நான் சொல்கிறேன்.